எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ஸை வந்து கவர் பண்ண போதும். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம வானத்தில் தெரியுற எல்லா பாடிஸையும் செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சன்னு, மூணு, அப்புறம் நட்சத்திரங்கள் அத்தனையும் தெரியுது இல்லையா, அது எல்லாமே செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செலஸ்டியல் பாடிஸ்லாம் ரொம்ப பெருசாகவும் இப்போ கேஸஸால் மேடாயிருக்கும், வாயுக்களால் மேடாயிருக்கும் ஓகேவா. ஒரு சில செலஸ்டியல் பாடிஸ்க்கு சொந்தமான உஷ்ணமும் வெளிச்சமும் இருக்கும். அந்த சொந்தமான உஷ்ணமும் வெளிச்சமும் இருக்கிற அந்த செலஸ்டியல் பாடிஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டார்ஸ், நட்சத்திரம்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தா சூரியன். சூரியனுக்கு தன்னுடைய சொந்த உஷ்ணமும் சொந்த வெளிச்சமும் இருக்கு, அதனால அது ஒரு ஸ்டார் ஓகேவா. நம்ம பூமிக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிற ஸ்டார் எது? சூரியன். அப்புறம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சில ஷேப் ஃபார்ம் பண்ணும். அந்த ஷேப்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டலேஷன்ஸ். அந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் பண்ணுறத கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்ஸ்டலேஷன் என்னென்னா உர்சா மேஜர், அதாவது பிக் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷன். அந்த கான்ஸ்டலேஷனை சப்தரிஷின்ற ஒரு சில கான்ஸ்டலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கான்ஸ்டலேஷன் பேர் தான் உர்சா மேஜர். ரொம்ப பெரிய கான்ஸ்டலேஷன் இது. அதில் சின்ன பாட்டு சப்தரிஷி கான்ஸ்டலேஷன். இதை 1 2 3 4 5 6 7 இந்த 7மே சப்தரிஷி கான்ஸ்டலேஷன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சப்தரிஷி கான்ஸ்டலேஷன். இங்கே பாருங்க, சப்தரிஷி கான்ஸ்டலேஷன். சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா துருவ நட்சத்திரம். என்னது? துருவ நட்சத்திரம், அதாவது போல் ஸ்டார். இதில் எதை குறிக்கும்? துருவ நட்சத்திரம் எந்த திசையை குறிக்கும்னா நார்த், அதை குறிக்கும், அதாவது தெற்கு ஓகேவா. சாரி, வடக்கு. வடக்கை குறிக்கும். வடக்கை குறிக்கிறது தான் அந்த துருவ நட்சத்திரம் ஓகேவா. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் தெரியும். துருவ நட்சத்திரம் அசையாது, ஒரே இடத்துல இருக்கும். துருவ நட்சத்திரம் அதோட இடத்த விட்டு அசையவே அசையாது, ஒரே இடத்துல இருக்கும். அதனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் அது நார்த்லேயே தான் இருக்கும் ஓகேவா. வடக்குலேயே இருக்கும், அது வடக்கை விட்டு மாறாது. அதனால தான் அது நார்த் ஸ்டார், அதாவது வடக்கு நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதோட இன்னொரு பேர் தான் துருவ நட்சத்திரம். அது எப்படி துருவ நட்சத்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சப்தரிஷி கான்ஸ்டலேஷனை வச்சு தான் துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்க, இது சப்தரிஷி கான்ஸ்டலேஷனா. இந்த சப்தரிஷி கான்ஸ்டலேஷன்ல கடைசியாக இருக்கிற இந்த ரெண்டுத்துக்கும் நேர்கோட்டில் துருவ நட்சத்திரம் இருக்கும். வானத்தில் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த சப்தரிஷி கான்ஸ்டலேஷன் தெரியும். இந்த கான்ஸ்டலேஷன்ல இந்த கடைசி இந்த ரெண்டு ஸ்டாரையும் நேர்கோட்டு, ரெண்டு ஸ்டாருக்கும் நேர்கோட்டில் என்ன இருக்கும்னா துருவ நட்சத்திரம் இருக்கும், நார்த் ஸ்டார். அதான் போலாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? போலாரிஸ். அதுதான் நார்த் ஸ்டார், போல் ஸ்டார், போலாரிஸ், எப்படி வேணா சொல்லலாம். சரி, கோள்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்னது கோள்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம். ஒரு சில அந்த விண்வெளியில் இருக்கிற ஒரு சில பாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குன்னு சொந்தமாக சூடோ வெளிச்சமோ இருக்காது. அந்த ஸ்டார்ஸ் கிட்டேருந்து வர அந்த வெப்பத்தையும் ஸ்டார்ஸ்லேருந்து வர வெளிச்சத்தையும் பயன்படுத்தி அதுங்க இயங்கும். அப்படிப்பட்ட அந்த செலஸ்டியல் பாடிஸ் என்னன்னு சொல்லுவோம்? பிளானட்ஸ். என்னன்னு சொல்லுவோம்? பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த பிளானட்ன்ற வேர்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா பிளானட்டாய் அப்படின்ற ஒரு கிரேக்கத்திய வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா வாண்டரஸ், அதாவது அலைந்து கொண்டே இருப்பவர்கள், சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு. ஏன்னா இந்த பிளானட்ஸ் என்ன பண்ணுவோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம பூமின்றதும் ஒரு பிளானட். அது என்ன பண்ணும்? சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சூரியன்ற அந்த நட்சத்திரத்துல இருந்து சூட்டையும் வெளிச்சத்தையும் எடுத்துக்கும். சரிங்களா? சூடையும் வெளிச்சத்தையும் பூமி எதுக்கிட்ட இருந்து எடுத்துக்கும்? சூரியன் கிட்ட இருந்து எடுத்துக்கும். சரி, நம்ம பூமிக்கு மிக அருகாமையில் உள்ள பிளானட் இது ஸ்டார் என்ன? சூரியன் ஓகேவா. அடுத்து என்னன்னா நிலா. நிலா நம்ம பார்க்கறோமே, நிலா என்னது? நிலான்றது ஒரு சேட்டலைட் ஓகேவா. அது பூமியோட சிஸ்டர் மாதிரி, பூமியை விட்டு எங்கேயும் போகாது.
இப்ப பூமி எப்படி சூரியனை சுத்திக்கிட்டு தன்னைத்தானே சுழண்டுக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருதோ அந்த மாதிரி நிலாவும் தன்னைத்தானே சுழண்டுக்கிட்டு சூரியனையும் பூமியையும் சுத்தி வருது. ஓகேவா? பூமியோட சேர்த்து அது சூரியனையும் சுத்துது. நம்ம பூமி மாதிரியே மொத்தமா 8 பிளானட் இருக்கு. சூரிய குடும்பத்துல மொத்தம் எத்தனை பிளானட் இருக்கு? 8 பிளானட் இருக்கு. அதுல ஒரு சிலதுக்கு நிலாக்களும் இருக்கு. பூமிக்கு ஒரே ஒரு நிலா தான் இருக்கு. சரிங்களா? இப்ப சோலார் சிஸ்டம், சூரியன் 8 பிளானட்ஸ், 8 கோள்கள், அதோட சேட்டிலைட்ஸ், ஓகேவா, இந்த நிலாக்கள், அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் செலஸ்டியல் பாடிஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்ராய்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சூரிய குடும்பம். அது என்னன்னு சொல்லுவோம்? சோலார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரிய குடும்பத்தோட தலைவன் யாரு? சூரியன். சரி, இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். சூரியன் இருக்கு, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன். மொத்தம் எத்தனை இருக்கு? மெர்க்குரி, எத்தனை இருக்கு? சூரியன் இருக்கு, சூரியனுக்கு அப்புறம் மெர்க்குரி இருக்கு, வீனஸ் இருக்கு, எர்த் இருக்கு, மார்ஸ் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு, சேட்டன் இருக்கு, யுரேனஸ் இருக்கு, நெப்டியூன். இத்தனை இருக்கு. எர்த்துக்கு ஒரே ஒரு 3 இருக்கு, மார்ஸுக்கு 2 3 இருக்கு, ஜூபிட்டருக்கு 53 3 இருக்கு, சேட்டனுக்கும் 53 3 இருக்கு, யுரேனஸ்க்கு 27 3 இருக்கு, நெப்டியூனுக்கு 13 மூன்ஸ் இருக்கு, நிலாக்கள். சரி, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சிஸ், ஆக்சிஸ்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. இது பூமியோட மையத்துல ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை மையமா வச்சுதான் சுத்தி வரும். எக்ஸாம்பிள், குளோப் பார்த்துருக்கீங்களா? குளோப்ல அந்த குளோபை சுத்தி விட்டா சுத்தம் இல்ல, எதை சுத்தி சுத்தம்? அந்த நடுவில் இருக்கிற அந்த கம்பியை மையமா வச்சு சுத்தம். ஓகேவா? அந்த கம்பி தான் அதோட ஆக்சிஸ். சரியா? சரி, இந்த மாதிரி மெர்க்குரி அதோட ஆக்சிஸ சூரியனை சுத்தி வரதுக்கு 88 நாள் எடுத்துக்கும். ஓகேவா? அது தன்னைத்தானே சுத்துறதுக்கு 59 நாட்கள் எடுத்துக்கும். வீனஸ் சூரியனை சுத்தி வரதுக்கு 255 நாள் எடுத்துக்கும். தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 243 டேஸ் எடுத்துக்கும். எர்த் சூரியனை சுத்தத்துக்கு 365 பிளஸ் ஒரு குவார்டர் டே எடுத்துக்கும். அது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 1 டே எடுத்துக்கும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் இந்த இதுல இருக்கு. இத நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அப்புறமா நோட்ஸ்ல தரேன். சரி, சூரியன் எதால ஆனது அப்படின்னா, சூரியன் உஷ்ணமான காத்துக்கள், மேக்சிமம் என்னது? ஹீலியம், ஹைட்ரஜன், ஹீலியம், இந்த 2 காத்துக்களால ஆனதுதான் சூரியன். சூரியனுக்கு அதோட சொந்த உஷ்ணமும் சொந்த வெளிச்சமும் இருக்கு. இந்த சூரியன் தான் இந்த சோலார் சிஸ்டத்தோட மையப்புள்ளியா இயங்குது. இந்த சூரியனை சுத்தி தான் மொத்த கோள்களும் இயங்குது. சரியா? இந்த சூரியன் ரொம்ப உஷ்ணமா இருக்கு, ஆனா அந்த உஷ்ணம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அது நம்மளை விட்டு 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதனால அந்த சூரியனோட வெளிச்சம் நம்மளுக்கு சரியான அளவுல கிடைக்குது. இந்த மாதிரி பூமிக்கு மட்டும்தான் சரியான அளவுல சூரியனோட வெளிச்சமும் சூரியனோட உஷ்ணமும் கிடைக்குது. ஓகேவா? பூமிக்கு மட்டும்தான் சரியான அளவுல சூரியனோட உஷ்ணமும் சூரியனோட வெளிச்சமும் கிடைக்குது. அதனால பூமியில மட்டும்தான் வாழறதுக்கான தகுதி இருக்கு. மித்த பிளானட்லாம் அந்த அளவுக்கு வாழறதுக்கான தகுதி இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, மெர்க்குரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்போ சூரியனோட உஷ்ணம் அதிகமா இருக்கும். அந்த அதீதப்படியான உஷ்ணத்தால இந்த இடத்துல மனிதர்கள் வாழ முடியாது, உயிரினங்களே வாழ முடியாது. சரியா? அதே மாதிரி
நெப்டியூன்னா பார்த்தீங்கன்னா இதை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரொம்ப அதீத குளிர் இருக்கும், சுத்தமா உஷ்ணமே இருக்காது. அதனால இந்த இடத்துல யாராலையும் வாழ முடியாது. ஓகேவா? உயிரினம் வாழறதுக்கு என்னென்ன தேவை? காற்று, வெளிச்சம், சூடு. ஓகேவா? இதெல்லாம் தேவை. சரி, என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு நம்ம படிச்சோம் இல்லையா? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதை ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மை வெரி எஃபிஷியன்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நட்ஸ். மை வெரி எஃபிஷியன்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நட்ஸ். இதுல இந்த ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள்லாம் எம்னா மெர்க்குரி, வெரியில வீனா வீனஸ், எஃபிஷியன்ட்ல ஈனா எர்த், மதர்ல எம்னா மாஸ். இந்த மாதிரி மை வெரி எஃபிஷியன்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோள்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த 8 பிளானட்டுமே பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. அதுக்கு பேர் என்னன்னா ஆர்பிட். அதுக்கு பேர் என்ன? ஆர்பிட். ஓகேவா? ஆர்பிட். இந்த ஆர்பிட்ல தான் இதுங்க சுத்திக்கிட்டே இருக்கும் சூரியனை. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு கோள் இருந்துச்சு. ஓகேவா? அந்த கோளை நம்மளோட கோள்கள்னே முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா 2006 ஆகஸ்ட்ல என்ன பண்ணாங்க? ப்ளூட்டோவை கோள்கள் இல்ல, அது ஒரு டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே? இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்ற அமைப்பு என்ன பண்ணுது? ப்ளூட்டோவை இன்னொரு டிராஃப்ட் பிளானட்டா அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப பூமியை பத்தி நம்ம பார்க்கலாம். பூமி என்னது? 3வது பிளானட். சூரியன் அருகில் இருக்கக்கூடிய 3வது பிளானட். ஃபர்ஸ்ட் மெர்க்குரி, வீனஸ், அப்பதான் எர்த் தான் 3வது பிளானட். சைஸ் படி பார்த்தீங்கன்னா 5வது பெரிய பிளானட் எர்த் தான். ஓகேவா? இதோட போல்ஸ் பக்கத்துல கொஞ்சம் ஃபிளாட்டண்டா இருக்கும், அதை ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பூமியோட ஷேப் என்னது? ஜியாய்டு ஷேப். நம்ம விண்வெளியில இருந்து பார்க்கும்போது பூமி நீல கலர்ல தெரியும். ஏன்னா பூமியில அதாவது 2 பங்கு இல்லைன்னா 4 பங்கு எது அதுக்கு நீரால் அமையப்பட்டது, ஒரு பங்கு தான் நிலத்தால் அமையப்பட்டது. அப்ப மேல பார்க்கும்போது பூமி ப்ளூ கலர்ல தான் தெரியும். அதனால பூமியை என்னன்னு சொல்லுவாங்க? ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜியாய்டு ஷேப்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது சிகப்பு கலர்ல வட்டமா தெரியுதா? அது ஸ்பெரிக்கல். பால் மாதிரி இருக்கா? பால் மாதிரி இருந்தா ஸ்பெரிக்கல். அதையே பால்லயே கொஞ்சம் சென்டரை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு மேல கொஞ்சம் தட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஜியாய்டு. ஓகேவா? எலிப்டிகல். ஆனா பூமி பாருங்க, அந்த மாதிரி எது மாதிரியும் இல்லை. அது பாட்டுன்னு ஒரு பந்து வடிவிலையும் இல்லை, எந்த வடிவிலையும் இல்லை. அது ஒரு பந்து மாதிரி இருக்கிற ஒரு வடிவில் இருக்கு. அதனால இந்த ஷேப் பேர் என்ன சொல்லுவாங்க? ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, வட்டமா இருந்தா அது ஸ்பெரிக்கல். இந்த மாதிரி கோள வடிவில் இருந்துச்சு அப்படின்னா எலிப்டிக்கல். ஆனா பூமி எப்படி இருக்கு? அது இஷ்டத்துக்கு இருக்குது. இது மலைகள், அப்பதான் பள்ளத்தாக்குகள், அந்த மாதிரி அது இஷ்டத்துக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இல்லை. அதனால இது என்னன்னு சொல்றோம்? ஜியாய்டு அப்படின்ற ஷேப் சொல்றோம். பூமியோட ஷேப் என்னது? ஜியாய்டு. இந்த லைட் இருக்குல்ல, ஒளி, அது 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி வரும். அவ்வளோ ஸ்பீட்ல வரும். அவ்வளோ ஸ்பீட்ல வந்தாலும் பூமிக்கு சேவத்துக்கு 8 நிமிஷம் ஆகுதான். சூரியனோட ஒளி பூமிக்கு சேவத்துக்கு 8 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம நிலாவை பார்க்கலாம். நிலா பூமியோட சைஸ்ல 4ல் ஒரு பங்கு தான் இருக்கும். நிலா பூமியோட சைஸ்ல 4ல் ஒரு பகுதி இருக்கு. அது இட்ஸ் a நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த்.
இயற்கையாகவே அமைந்த ஒரு சேட்டிலைட். ஓகேவா? அது ஒரு தனி கோள் கிடையாது. அது கிட்ட இருக்கிறதுனா பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ பெருசாக தெரியுது. அது மொத்தம் 3,84,400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் பூமியில இருந்து. பூமியை சுத்தி வர்றதுக்கு நிலாக்கு எத்தனை நாள் ஆகுது? 27 நாட்கள் ஆகுது. அதே மாதிரி அதை தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கும் 27 நாள் ஆகுது. தன்னைத்தானே முழுசா ஒரு கம்ப்ளீட் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அப்படியே பூமியையும் சுத்தி வருது. அது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கும் 27 நாள் ஆகுது. பூமிக்கும் சூரியனுக்கும் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 1 நாள் ஆகுது. சூரியனை சுத்தி வரதுக்கு 365 நாள் ஆகுது. ஆனா நிலா பூமியை 27 நாள்ல சுத்திடும். தன்னைத்தானே முழுசா சுத்திக்கிறதுக்கும் 27 நாள் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, எப்ப பார்த்தாலும் நிலாவோட ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது தன்னைத்தானையும் 27 நாள் தான் சுத்திக்குது, பூமியும் 27 நாள்ல தான் சுத்துது. அதனால நிலா இங்க வந்து நிலாவை நம்ம பார்க்கறதுக்கு அதோட ஒரு சைடு மட்டும்தான் தெரியும். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா நிலா எப்படி சுத்துது அப்படின்ட்டு. மேல ஒண்ணு ஓடுது, கீழே ஒண்ணு ஓடுது. ஓகேவா? மேல என்ன ஓடுதுன்னா பூமிய நிலா எப்படி சுத்தி வருதுன்றத காட்டுது. சரியா? இப்ப நிலா எப்படியே தன்னைத்தானே இப்படி சுத்தி வருது பாருங்க. இது வந்து நிலாவுல இருந்து பூமியை பார்த்தா பூமி எப்படி தெரியும் அப்படின்றது. இப்ப இது இந்த இருட்டு பக்கம் போகும்போது நிலா தெரிய மாட்டேங்குது, இருட்டா இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலா வெளிச்சத்துக்கு வர வர நிலா வந்து இப்படி தெரிய ஆரம்பிக்குது. ஓகேவா? இது நிலா, இது சூரியன், இது நிலா. இங்க பாருங்க நிலா எப்படி தெரியுது பாருங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுருக்கேன் பாருங்க. அது நிலாவோட ஒரு பக்கம் தான் தெரியும். ஏன்னா அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியும் சுத்துதா. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு பக்கம் போகுது. இருட்டு பக்கம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. மறைஞ்சு முழுசா காணாம போயிடும். முழுசா காணாம போயிட்டு சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலா வரும்போது அந்த கிரகணம் ஏற்படுது பாருங்க. திருப்பி இப்படி தாண்டி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரகணம் விட்டு இதான் அமாவாசை பௌர்ணமி வர்றது. இதுதான் அமாவாசை பௌர்ணமி வர்றது இப்படிதான். இது பூமியை நிலா எப்படி சுத்தி வருது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். சரி, அப்ப நிலா வந்து பூமிய சுத்தி வருது. எப்படி சுத்தி வருது அப்படின்றது இதுல தெரியுதுப்பா. சரி, சேட்டலைட்னா என்னது? அது ஒரு கோள் கிடையாது. பூமியை சுத்தி அந்த கோளை சுத்தி வர ஒரு துணைக்கோள், அதுதான் வந்து சேட்டலைட். அதே மாதிரி மனிதர்களும் ஒரு சில சேட்டலைட்டை அமுச்சு விடுறாங்க, ராக்கெட்ல அமுச்சு விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பூமியை சுத்தி சுத்தி வந்து பூமியை படம் பிடிக்கும். சில பேர் மாசுக்கு அமுச்சிருக்காங்க, ஜூபிட்டருக்கு அமுச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில இருந்து அனுப்பிச்சப்பட்ட சேட்டலைட்டுகள் ஒரு சிலது என்னன்னா INSAT, IRS, EduSat, இந்த மாதிரி நிறைய அனுப்பிச்சிருக்காங்க சேட்டலைட். ஓகேவா? இதெல்லாம் சேட்டலைட் பேரு. ஓகே, சரி. ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன? ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா சூரியனை தாண்டி மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும், ஓகேவா, புதனுக்கும் வியாழனுக்கும் நடுவுல ஒரு பெல்ட் இருக்கு. அந்த பெல்ட் ஃபுல்லாவே ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஒரு சில கல்லுகள், கற்கள். அது எப்படின்னா பூமியை சுத்திக்கிட்டே இருக்கும். இத பாருங்க, பாத்தியா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் இருக்கா? இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல குட்டி குட்டியா கற்கள். அந்த கற்கள் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ். அந்த குட்டி குட்டி கல்லுங்க நிறைய இந்த சுத்தி இருக்கும். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல ஒரு பெல்ட்டே இருக்கு, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஓகேவா? இதை தாண்டி குளிரா இருக்கும், இதை தாண்டி கொஞ்சம் உஷ்ணம் இருக்கும், இதை தாண்டி ஃபுல்லா குளிரா இருக்கும்.
ஓகே, இதை பத்தியா ஆஸ்ட்ராய்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ். மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி கற்கள் இங்க நிறைய இருக்கு, நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. பூமியை சூரியனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். அது எது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு? மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் புதனுக்கும் வியாழனுக்கும் நடுவில் இருக்கு. அதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஓகேவா? அப்புறம் மெட்டராய்ட்ஸ்ன்றதுனா இதுவும் ஒரு குட்டி குட்டி கற்கள் தான். சரியா? எதுல இருந்து வந்ததுக்குன்னா அது வந்து எரிஞ்சிடும். என்னது? எரிஞ்சிடும். எரிக்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மெட்டராய்ட்ஸ். ஸ்பேஸ்ல இருக்கிற ஸ்பேஸ் ராக், அதாவது மீட்டியராய்ட் நம்ம எர்த் அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகும்போது ஹேட்ராக்னால சூடாயிடும். அதை நம்ம பார்க்கும்போது விண்கல்லா தெரியுது. அதை ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அது எப்பவும் சாதாரணமா அட்மாஸ்பியர்லயே ஃபுல்லா எரிஞ்சிடும். ஆனா சில விண்கல் பூமியிலே விழுந்துரும். அதை மீட்டியராய்ட்னு சொல்லுவாங்க. உலகம் அழிஞ்சிருமே. இல்ல, பூமியில விழும்போது மீட்டியராய்ட் பாதி எரிஞ்சிடும். அது அவ்வளவு பெருசா இருக்காது. அதனால அவ்வளவு இம்பாக்டும் இருக்காது. ஆஸ்ட்ராய்ட் விழும்போதுதான். ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா சிறு கோள், அதாவது பிளானட்டாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் எர்த் மாஸ் மாதிரியே சன்னை சுத்தி வரும். ஆனா பிளானட்ஸை கம்பேர் பண்ணா ரொம்ப சின்னதா இருக்கும். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த இடத்தை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லுவாங்க. அப்ப நான் வால் நட்சத்திரம் பார்க்க போறேனே. ஹே மாய், வால் நட்சத்திரம் காமெட் பா. காமெட்னா காமெட்னா வால் நட்சத்திரம். அதுவும் பிளானட் மாதிரி சன்னை சுத்தி வரும். அதுக்கு ஒரு ஆர்பிட்டும் இருக்கும். அது சன் பக்கத்துல பாஸ் ஆகும்போது சன்னோட ரேடியேஷன்னால அதுல இருந்து ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸை பார்த்தா தேன் மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு மீட்டியராய்ட், ஆஸ்ட்ராய்ட், காமெட் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆஸ்ட்ராய்டு, மீட்டியராய்டு, அப்புறம் காமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியுமா? முதல்ல ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய மண்டலத்துல சூரியனை சுத்தி வரக்கூடிய ஒரு பாறை மாதிரியான பொருள். இத குறுங்கோள்னு கூட சொல்லுவாங்க. இதோட அளவு வந்து 1 மீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் கூட இருக்கும். அதிகப்படியான ஆஸ்ட்ராய்டு வந்து செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில இருக்கும். இத ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு எல்லாமே நம்மளுடைய சூரிய மண்டலம் உருவான காலகட்டங்கள்ல சூரியனும் மற்ற கோள்களும் உருவானதுக்கு அப்புறமா எஞ்சி இருக்கிற பொருட்கள் சொல்றாங்க. அடுத்ததா மீட்டியராய்டு அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்டை விட அளவுல சின்னதா கிட்டத்தட்ட மீட்டர் அளவுல இருக்கக்கூடிய பாறை மாதிரியான பொருள் தான். இந்த மீட்டியராய்டு வந்து ஆஸ்ட்ராய்டுல இருந்தோ இல்ல வால் நட்சத்திரத்துல இருந்தோ பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன பகுதியா கூட இருக்கலாம். இது நம்ம சூரிய மண்டலத்திலேயே சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் இதோட பேர் வந்து மீட்டியராய்டு. ஆனா இதுவே சில நேரங்கள்ல நம்ம பூமியை நோக்கி வரும். அப்படி நம்ம பூமியை நோக்கி வரும்போது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது உராய்வு காரணமா அது எரிய ஆரம்பிக்கும். இத மீட்டியோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள்ல நைட்ல தெளிவான வானத்துல இது பளிச்சுன்னு வந்து போறத நம்மளால பார்க்க முடியும். இத ஷூட்டிங் ஸ்டார்னு கூட சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மீட்டியராய்டு வந்து நம்மளுடைய வளிமண்டலத்திலே எரிஞ்சு சாம்பலாயிடும். ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் அளவுல பெருசா இருக்கிற கல்லு வந்து நம்ம வளிமண்டலத்தையும் தாண்டி பூமியில வந்து விழுகும். இத மீட்டியராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இதுக்கும் வால் நட்சத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது பேரளவுல மட்டும்தான் அந்த நட்சத்திரம். உண்மையிலேயே நட்சத்திரம் கிடையாது. இதுவும் நம்மளுடைய சூரிய மண்டலம்லாம் உருவானதுக்கு அப்புறமா எஞ்சி இருந்த மிச்சங்கள் தான். நம்ம நாட்டை பொறுத்தவரை வால் நட்சத்திரத்தை தூமகேது கூட சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது பாறையாலையும் உலகத்தாலையும் இருக்கும். ஆனா இந்த வால் நட்சத்திரம் வந்து பாறையை சுத்தி தூசிகளும் தண்ணீரும் வாயுக்களும் உறைஞ்ச நிலையில ஐஸா இருக்கும். இந்த வால் நட்சத்திரமும் மத்த கோள்களை
மாதிரியே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில சூரியனை சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. இது சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது சூரியன்ல இருந்து வர்ற புறஊதா கதிர்களாலையும் அதோடைய வெப்ப அழுத்தத்தினாலையும் இந்த வால் நட்சத்திரத்துல இருக்கிற உறைஞ்ச ஐஸ் வந்து ஆவியாகி வால் மாதிரி தெரியுது. இதனாலதான் இத வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஆஸ்ட்ராய்டு, மீட்டிராய்டு, வால் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? சரி, அடுத்து என்னன்னா பால்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. பால்வெளியை தான் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதாவது பால்வெளி, கேலக்சி அதெல்லாம் பத்தி சொல்லப்படுங்க. எர்த் இருக்கு. எர்த் வந்து சோலார் சிஸ்டத்துல இருக்கு. இந்த மாதிரி பல சோலார் சிஸ்டம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி. இந்த மாதிரி பல மில்கி வே கேலக்சி சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். ஓகேவா? சரி, இத பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்கலாம். இதுதான் மில்கி வே.
பல கேலக்சி ஒன்னா சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ், பேரண்டம்.